ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருணாஸ் கிச்சன். சப்ரினா கான், நீங்கள் கமெண்ட்ஸில் தயிர் சாதம் செய்கிறது எப்படின்னு கேட்டிருந்தீங்க. இதோ உங்களுக்காக. தயிர் சாதம் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: சாதம், பால், தயிர், கறிவேப்பிலை, கொத்தமல்லி தழை, இஞ்சி, பச்சை மிளகாய், காய்ந்த மிளகாய், பெருங்காயம், எண்ணெய், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கடுகு, உப்பு. இப்போ நாம் தயிர் சாதம் செய்ய ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நான் தயிர் சாதம் செய்கிறதுக்கு 1 கப் பொன்னி ரைஸ் எடுத்து நல்ல குழைய வேக வச்சு சாதத்தை ஆற வச்சுருக்கேன். இப்போ இதில் இந்த தயிர் சாதம் செய்கிறதுக்கு இந்த சாதத்தில் 2 கப் பால் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா இந்த மத்தில் மசிச்சு எடுக்க போகிறேன். இப்போ சாதம் நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் இன்றைக்கி இதில் 1 கப் தயிர் சேர்க்குறேன். தயிர் சேர்த்து சாதத்தோடு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம தேவைக்கு ஏற்ப உப்பு சேர்க்குறேன். ஏற்கனவே நான் சாதத்துலேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்து தான் சமைச்சிருக்கேன். அதனால் அளவாக தான் இதில் உப்பு சேர்க்குறேன். அதுக்கப்புறமா பார்த்துட்டு நம்ம மிகுதியாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சாதத்தில் நம்ம பால், தயிர், உப்பு எல்லாம் சேர்த்து கலந்ததுக்கப்புறமா அது ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறமா கொஞ்சம் பச்சை மிளகாய், அதை ரொம்ப பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். ரெண்டையும் சேர்த்து இப்போ நான் கலந்துக்க போகிறேன். இப்போ நம்ம எல்லாம் சேர்த்து சாதத்தை நல்லா கலந்து வச்சுருக்கேன். இனி நான் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு அதெல்லாம் போட்டு தாளித்து இதில் நான் கொட்ட போகிறேன். இப்போ தயிர் சாதத்துக்கு நான் தாளித்து கொட்ட போகிறேன். அதுக்கு நான் ஒரு சின்ன பேன் எடுத்திருக்கேன். இப்போ பேன் நல்லா சூடானதும் அதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்க்குறேன். இப்போ ஆயில் நல்லா சூடாயிருச்சு. அதில் நான் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். இப்போ கடுகு நல்லா வெடித்ததும் அதில் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்க்குறேன். இப்போ கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு ரெண்டும் நல்ல பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நான் இப்போ அதில் ஒரு கொஞ்சம் இஞ்சி நல்லா இடித்து வச்சுருக்கேன். அதை நான் சேர்க்குறேன். இப்போ இஞ்சி வாசனை போனதுக்கப்புறமா அதில் நான் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்குறேன். அதுக்கப்புறமா ஒரு வரமிளகாய் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்றேன். இப்போ எல்லாம் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் அதில் நான் ஒரு பிஞ்ச் பெருங்காய பவுடரும் சேர்க்குறேன். இப்போ இதெல்லாம் தயாராகிடுச்சு. இப்போ நான் இதை எடுத்து அப்படியே தயிர் சாதத்தில் கொட்டிடலாம். இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த தயிர் சாதம் ரொம்ப சுவையானது, எல்லாரும் சாப்பிடக்கூடியது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த தயிர் சாதத்துக்கு இஞ்சி தொக்கு, மாங்காய் தொக்கு, எலுமிச்சை ஊறுகாய் எல்லாமே ரொம்ப சுவையாக இருக்கும். நான் என்னுடைய வீடியோவில் இஞ்சி தொக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இனி அடுத்து வர்ற வீடியோக்குள்ளே நான் மாங்காய் தொக்கு, ஊறுகாய் எல்லாம் செஞ்சு காட்ட போகிறேன்.